என்ன பாடுபடும்? மனுஷனே ஊருரா தண்ணி கலைதானா ஆடு மாடு என்ன செய்யும்? சரி அப்படி என்ன 56 நாட்டு அரசர்கள் எல்லாம் பசி வட்டினி இருக்கின்ற பொழுது அன்னையிலிருந்து யாரும் அரக்கனுக்கு பகுதி கொடுக்கல, கொடுக்கல, வரி வட்டி கப்பம் காணிக்கைகளை செலுத்தவில்லை. அவங்களே பஞ்சத்துல இருக்காங்க, அவங்க எங்க கொடுக்க? இதை அறியாத வல்லரக்கே என்ன நினைக்கின்றா இது நாள் இதுவரைக்கும் பட்டு பணிந்தார்கள், பகுதி இருசா வழங்கினார்கள், இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்கல, ஏறிட்டு பார்க்கல, எதிர்த்து கூட முழிக்கலையே, எதுவுமே கிடையாது. பகுதி கொடுக்கல, இருசா கொடுக்கல, வரி வட்டியை செலுத்தவில்லை. என்ன செய்கின்றார் அரசர்கள் எல்லாம்? என்னதான் செய்தாங்க? ஒரு என்று மந்திரியை வரவழைத்தார் வல்லரக்கன். ஏப்பா மந்திரி வாப்பா, மந்திரி வாங்க, வா வா வா. எப்பா ஏ மந்திரி, என்ன அரச மன்னர்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய சரி பாக்கிய சாக்கிகளை செலுத்தவில்லை, வரி பட்டி பணம் எதுவும் வரவில்லை. ஆமா, என்ன போய் பாரு, என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒரு விவரமும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியல. அதனால் ஓலை எழுத வேண்டும், உலகத்து அரசருக்கு அனுப்ப வேண்டும், எல்லா நாட்டு அரசருக்கும் எழுதி அனுப்பணும், அறிக்கை ஓலை எழுத வேண்டும், அவனு தேசம் எல்லாம் அனுப்ப வேண்டும், அனுப்பணும். இருசா ஓலை எழுதி இருந்த அரசருக்கெல்லாம் அனுப்ப வேணும் என்றோ. ஆமா சுவாமி. ஓ மன்னாதை மன்னர்களே, மன்னர்களே, மகுட முடி தரித்த ராஜாக்களே, எங்கள் அரசுக்குள் இருக்கும் ராஜாக்களே, மன்னனாக வல்லரக்கனுக்கு கொடுக்கக்கூடிய பகுதி இருசால் வரி வட்டி காணிக்கை எல்லாம் கப்பம் காணிக்கை எல்லாம் பாக்கி சாக்கி வைத்ததாலே மன்னன் எழுதிய மனவோலைக்கு பின்னால் கொடுத்தனுப்ப வேண்டும். மனவோலை இந்த ஓலை வந்து உங்க கையில கிடைச்சோன்னு நீங்க எல்ல படம் இருக்க எல்லாத்தையும் கொண்டாந்து மன்னர்கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா உங்களை எல்லாத்தையும் நான் சிறை எடுப்பேன். சிறை எடுப்பாயா? ஆமா, அரசாங்க சட்டப்படி ஆக்கினையை செய்வோம். ஆக்கிரமிப்பு செய்து என்ற ஓலை எழுதி உலகத்து அரசருக்கெல்லாம் அனுப்பி வைக்க, ஆமா, அந்த ஓலை கண்ட அரசரெல்லாம் ஆங்கார கோபம் கொண்டு மன்னன் எழுதிய மன ஓலைக்கு பின்னால் பகுதி வாங்க வந்த இடத்திலே நின்று கொண்டோ. மந்திரி வந்து பகுதி தருவீர்களான ஒரு வார்த்தை தான் கேட்டார். ஏப்பா ராஜா, ஒரு பகுதி பணம் தருவீங்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டாரு. அந்த அரசு மன்னர்கள் எல்லாம் ஒன்று ஆக கூடி நின்று என்ன சொல்லுகின்றார்களானா, என்னம்மா சொல்லுகிறார்கள்? போய் சொல்லு அரக்க நீடம், போய் சொல்லு அரக்க நீடம், பொல்லாத மந்திரிய 56 அரசர்களும் மன்னனான அரக்கனுக்கு பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், நாங்க படையெடுத்து சண்டை செய்வோம், பணம் செலுத்த மாட்டோம், நாங்க எதிர்த்து சண்டை செய்திடுவோம், காணிக்கையும் தரவே மாட்டோம், நாங்க தரவே மாட்டோம், கழக யுத்தம் செய்திடுவோம், மந்திரி கழக யுத்தம் செய்திடுவோம். வார்த்தையை கேட்டு வருத்த முகத்தோடு வாடிய உள்ளத்தோடு சரி மந்திரியானவர் அரசு சபை கிடந்த அரசனுடைய அரண்மனைக்கு வருகின்றார். வந்ததோரு மந்திரியை கண்ட வல்லரக்கராஜ மன்னன், என்ன வாடாயப்பா மந்திரியே, வாப்பா மந்திரி, என்ன போன காரியம் என்னாச்சு? பகுதி கொடுத்தார்களா? இருசா பணம் தந்தார்களா? வரி வட்டியை செலுத்தினார்களா? கப்பா காணிக்கை எல்லாம் தந்தாங்களப்பா? ஏன்பா என்ன நடந்தது? என்னப்பா நடந்துச்சு சொல்லப்போ. என்ன கம்ப அடிக்கதான் சரி வர முடியாதுன்னு சொன்னாங்க, உடையாதுட்டம்
அரச மன்னர்களேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஆமா. டே மந்திரின்னு 56 பேர் ஒன்று கூடி நின்றார்கள். ஆமா, நான் ஒரு ஆள் அடிக்க அவங்க 56 பேர் அடிக்க நிக்காங்க. ஆமா ஆமா. மன்னா மன்னா வல்லரக்கா, என்ன அவங்க கிட்ட சண்டை செய்யணும்னு நீங்க ஒரு பொழுது உங்க உள்ளத்துல நினைக்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் மன்னா, இந்த நேரத்துல என்ன உங்க புத்தியை நீங்கள் தீட்ட வேண்டும். கத்தியை தீட்டாத உன் புத்தியை தீட்டப்போ. ஆமா. கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், கட்டாறு சூரி வேண்டாம், வேண்டாம், ஈட்டி வேண்டாம், பாலா வேண்டாம், எடரு சூரி வங்கி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். ஆயுதத்தை கொண்டு போகணும்னு நினைத்தீங்கன்னு வைங்க, சரி, உங்க அழிவு நிச்சயம். அவங்க 56 பேர் இருக்காங்க, நம்ம 2 பேர் தான் போறோம். அவர்களோ 56 தேசத்து மன்னர்கள். ஆமா. நாமளோ ஒரு தேசத்து மண்ணே. ஆமா. நாம போனோம்னு வைங்க, சரி, அப்பளமா நொறுக்கிடுவாங்க. நம்ம நொறுக்கிறோம். அதனால நம்ம போக கூடாது. அப்பளத்தை வச்சா என்ன செய்வோம்? நம்ம கப்பேர்னு பிடிச்சு அடிப்போம், நொறுக்கிடுவோம். காத்துல வேறு டப்புன்னு அடிக்கணும், தட்டிடுவோம். ஆமா. அது போன்று சரி, அரச மன்னர்கள் எல்லாம் அங்கார கோபத்தில் இருக்கார்கள். அதனால் அந்த அரசர்களை எதிர்க்க வேணும் என்று சொன்னா, ஆமா, ஆண்டவனை நினைத்து அறந்தவங்கள் செய்ய வேண்டும். ஆமா சுவாமி. பகவான நினைக்க வேண்டும், பகவான நினைக்க வேண்டும், பார்த்தவன் செய்ய வேண்டும். மன்னாரி வல்லரக்கா, ஈசனையும் நினைக்க வேண்டும், ஈசனையும் நினைக்க வேண்டும். நீங்க இறந்து தவம் செய்ய நீங்க இறந்து தவம் செய்ய வேண்டும். நீங்க பகவானை நினைத்தீரானா மந்திரையும் சொன்னவோ மொட்டை போட்டான் மல்லரங்க, ஆதி சம்பு வாலி போடு ஆதி ஊடை ஆயோ கழுத்தில் தீராட்டு பொங்கலிட சாதனமோ பெட்டி கையில பகவானை பார்ப்பதற்கு நெத்தி நிறைய பட்டைய அடிச்சான். பெரிய பட்டையா 3 பட்டை சேர்த்து அடிச்சான். காதுல செம்பு கடுக்கும். கடுக்கத்தை மட்டியாச்சு. ஆமா. சரி. பொங்கலிட சாதனம் புதுப்பட்டி கையிலெடுத்து பூஜைக்குள்ள பொருள் எல்லாம் வேணும்ல. வாட்டான் தலைய மொட்டை. ஆமா, மொட்டை அடிச்சா தானே பக்தியா இருக்கு தெரியும். ஆமா ஆமா. அப்படி ஆசார கோலும் கொண்டு ஆமா அந்த வல்லரக்க ராஜமன்னன் ஆண்டவனை நினைத்து அறந்தவங்கள் செய்ய வேண்டும். ஐயா வல்லரக்க ராஜமன்னன் ஆண்டவனை மனதில் எண்ணி அறந்தவம் செய்ய வேண்டும். பகவான் மனதில் எண்ணி நாம் பாடத்தவம் செய்ய வேண்டும். வல்லரக்க ராஜமன்னன் இங்கே எங்கே வரணும், வீட்டுக்காரு
விட்டு காடு வருகின்றான். அப்படி நாட்டெல்லாம் விட்டுட்டு அப்படி காட்டு பக்கம் அப்படி வாரான். காட்டு வழி பாதையாக வந்து ஆமா அரக்க எங்க நிக்கா எந்த இடம் ஓங்கி வளர்ந்த மலை உத்திராஜும் காய்க்கும் மலை. உத்திராஜும் காய்க்கும் மலை இல்ல, பெரிய மலையை ஒரு மலையை பிடிச்சான். ஆமா ஆமா பாசி படர்ந்த வனம் பவள ரத்தினங்கள் காய்க்கும் வனம். ஆமா காரை படர்ந்த வனம் கார் மேகம் சூழ்ந்த வனம். ஆமா சுவாமி ஓங்கி வளர்ந்த இமயகிரி மலை சார்வதிலே அரக்கன் வந்து நின்றோ. பொல்லாத வல்லரைக்கு இமயகிரி மலையதிலே ஆருணிய வனம் அதிலே அசுர குல வல்லரைக்கு ஆளவர சுனைய கொண்டோ. மூடதவ பொருளை சுனைக்கடியிலே இறக்கி வைத்தோ. அரசுனையிலே தீர்த்தமாடி திருநீச்சு காப்பனைந்தோ. பகவானை மனதில் எண்ணி தவ பொருளை அருகுவானா. அந்த சுரகோல வல்லரக்கே தவ பொருள் அருகுவானா. அரக்கு 26 வருட காலம் இருந்து தவம் செய்து வந்தோம். 12 வருடம் தவம் செய்து வந்தோம். ஆண்டவனை தான் பார்த்தேனிடம் அதிலே சத்தியத்தை தானே வாங்கி சிவனாரோட இடம் அதிலே தோன்றுவாமணி வரமதையோ வல்லரக்கன் வரமதையோ. அசுரகுல வல்லரக்கே ஆண்டவனாகிய பகவானிடத்திலே ஐந்து விரலுக்கும் தவம் இருந்து அக்கினி வரத்தை வாங்குகின்றான் வல்லரக்கே. காட்டி விரலெடுத்து யாரை பார்த்து நீட்டினாலோ அக்கினியா எரிய வேண்டும். பாம்பு விரல் நான் எடுத்து பகவானை நினைத்து நீட்டினாலும் பாதாளமே பத்தி தீ பிடிக்க வேணுமன்றோ. விரல் எடுத்தோ நினைவுமை நினைத்து உலகில் நீட்டினார் உலகில் எரிய வேணும். இந்த அக்கினி வரம் மதையோ அரக்கணவன் தானே வாங்கி அறிவெல்லில் கையிலே மனதேவ வாயுவேவோ தேவ வாயுவேவோ மாறே வல்லரக்கே. அசுரகுல வல்லரக்கன் அக்கினி வரத்தை வாங்கி ஆதிவெள்ளி கையிலே ஓடி வருகின்றான். அரக்கணவன் வருகின்ற பொழுது அவன் எதிரிலே நாரத மகாமுனிவர் வருகின்றார். அப்பா வல்லரக்கா அதிவேகமாக வருகின்றாயே, ஆண்டவன் கொடுத்த வரத்தை பரீட்சை செய்து பார்த்தாயா என்று நாரத மகாமுனிவர் விலக அரக்கன் சிந்தித்து ஆண்டவனை பரீட்சை செய்து பார்க்க வேணும் என்றோ கையை நோக்கி ஓடி வருகின்றான் வல்லரக்கன். அரக்கனுக்காக யாரும் பயப்படவில்லை. அவனிடத்திலே கொடுத்த அக்கினி வரத்திற்காக பயந்தோ கையிலே யாரெல்லாம் ஓடுகிறார்களானா யாரெல்லாம் அங்கே வானவர் ஓடினார் ஐயவரும் ஓடினார் தானவர் ஓடினார் நவமுனிவரும் ஓடினார்
கிண்ணருமே ஓடினார் வெண்பொருடர் ஓடினார் அவரவர் வாகனத்தில் அவரவரும் ஓடினார் அன்னப்பச்சி மீது ஏறி அழகு பிரம்மன் ஓடினார் ஆயிரம் மீது மீதில் ஏறி அழகு இந்திரன் ஓடினார் காக்கை வாகனத்துல சனி பகவான் ஓடினார் அந்த வாகனத்துல மன்மதன் ஓடினார் பச்சமயில் வாகனத்துல சுப்பிரமணியன் ஓடினார் எட்டோட எட்டு நாளா எல்லோரும் ஓடினார் ஐயா சட உடைய முடி உடைய சங்கர பகவானோ ஓடுவாரா முடி உடைய ஐயனை யமுனை ஆற்றும் கரை ஓரம்மா ஆண்டவன் தான் சிவபெருமா அழைத்து வந்த தேவாதி தேவர்களை ஆதலி ஒரே வனமுமாக்கி அவர் அங்கத்தை அடக்கி உடைக்கி 5 சிரசை 5 தலாக்கி சிவதலி புஷ்பத்துக்குள்ளே சிவபெருமான் சிவலிங்கமாகவே ஒளிந்து மறைந்திருக்க சிவன் ஒளிந்த நாள் முதலாக சிவ கையில எல்லாம் ஒரே எழில்மயமாகவே இருக்கின்றதும் இருளை கண்ட ஆதிபராசக்தி அம்பிகை உமா பார்வதா தேவியானவள் ஆண்டவன் பகவான் அரக்கனுக்கு அக்கினி வரம் கொடுத்து எங்கு போனாரோ என்ன ஆனாரோ தெரியலையே என்று 7 8 கையில எல்லாம் ஈசனை எப்படி தேடி பார்க்கின்றாரானா எப்படி அம்மா பார்க்கிறார் ஆதி வெள்ளி கையில எல்லாம் அரணாலை தேடி காணாமல் அழுதும் அச்சுதனின் தங்கை அவரணாரோட அச்சுதனின் தங்கை தங்கை அவள் எம்பெருமான் தங்கை அவளும் பாரவெள்ளி கையில எல்லாம் பகவானை தான் தேடி பார்த்தாள் காணாமல் பதறுவாளா பச்சமாலின் தங்கை அவ பகவானோட பச்சமாலின் தங்கை பகவானோட மனைவி அவனும் கைலாய மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தான் தங்கை அவ கடவுளோட கண்ணனோட தங்கை கடவுளோட மனைவி கண்ணனோட தங்கை கடவுளோட மனைவி பார்வதாதேவி ஆண்டவனை காணாமல் உலகமெல்லாம் ஈசனை தேடி பார்க்கின்றார் பார்வதியா வடித்த கண்ணீர் பார் கடலிலே தத்தளிக்க ராமனுடைய துன்ப துயரமெல்லாம் தெரிய வேணும் என்றால் நம்ம அண்ணன் கோபால கண்ணன் வர வேணும் என்று நினைக்க என் பெருமாளாகிய கோபால கண்ணனானவர்
எப்படி கைலாசம் இருக்கின்றாரானா எப்படி எப்படி அம்மா பச்சை காலில் கருடன் ஏறி பச்சமாளும் பயணம் மாறா பயணம் மாறா பருடன் ஏறி மாங்கருடன் ஏறி வாரார் கைலாசம் கைலாசம் வருவாரா கண்ணே நானே கோபால அவர் கைலாசம் வருவாரா கோபாலே கைலாசம் ஓடி வந்து கண்ணபெருமான் தங்கை அழைத்தார் அம்மா பார்வதி 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 அண்ணனை அழைத்து வரும் என்ன அண்ணனை அழைத்த காரணம் என்னம்மா அண்ணா அண்ணா கோபால கண்ணா 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 உங்க அத்தா பகவான் அரக்கனுக்கு அக்கினி வரம் கொடுத்து எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியல தெரியல அதனால ஆமா துன்ப துயரம் தீர வேண்டும் என்றால் என் அண்ணி நீங்க வர வேண்டும் நீங்க வந்தாதான் தீரும் அண்ணா என்று உங்களை நான் கண்ணீரை விடைத்து நினைத்தேன் அண்ணா ஆமா என்று பார்வதியால் சொல்ல ஆமா எம்மா என் தங்கை பார்வதி 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 உனக்கும் வேலை கிடையாது உன் வீட்டுக்காரருக்கும் வேலை கிடையாது ஏன் கிடையாது ஏன் கிடையாது அவர் பொசுக்கு பொசுக்குன்னு யாரு என்னத்தை கேட்டாலும் அள்ளி கொடுத்துருந்தாருல என்னத்தை நீங்க கொடுக்காரு வரத்த வரத்த என்ன வரா அக்னி அக்னி வரத்தை கொடுத்துட்டு இப்படி ஓடி ஓடி ஒளிதார அக்கினி வரத்தை அரக்கனுக்கு கொடுத்து இப்படி ஒன்ன பறக்க முழிக்க விட்டுட்டு ஓடி ஒளிதார அவருக்கு இதே வேலையா போச்சு அவர் கொடுக்கறது வேலையா போச்சு உன்னை தேடி பாக்குறது எனக்கு ஒரு யாரு என்னத்தை கேட்டாலும் பொசுக்கு 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 பொசுக்குன்னு கொடுத்துருக்காரு மனுஷன் இடுப்புல நடக்க இடுப்பு வேட்டி கூட வந்து கொடுக்கார ஒரு நிமிஷம் ஒண்ணு யோசிச்சு பாக்கார பாருங்க பின்னால என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்க்க மாட்டேக்கார ஆமா அதனால என்ன உன் பாடு உன் புருஷன் பாடு நான் போறேன் பார்க்கடல் என்ன விடு நான் போறேன் பார்க்கடலுக்கு புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ள அண்ணன் தம்பி இழுக்கவே கூடாது அண்ணன் தம்பி உள்ள நுழையவே கூடாது நுழையாம இருந்தாலே புருஷன் முன்னாடி அரை மணி நேரம் அடிப்பாவே சேர்ந்துக்கிடுவாங்க ஆமா ஆமா அப்பதான் அண்ணன் தம்பி ரொம்ப தேவைப்படும் அண்ணன் தம்பி இல்ல பொட்டப்புல மட்டும் தெரிஞ்சா கொண்டு எடுத்துருக்காங்களா அப்படி பார்வதா தேவியானவள் என்ன அவள் இடத்திலே பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் நான் பார்க்கடலுக்கு போறேன் என்று சொல்ல ஆமா அண்ணா கோபாலக்கண்ணன் கண்ணா உங்க அத்தான் பகவான் இல்லை என்று சொன்னான் ஆமா உன் தங்கை பார்வதி நான் எப்படி இருப்பேன் தெரியுமா எப்படி எப்படி அண்ணா நான் மாவில பெம்போவே உங்க பாரு பூமாலை நாளிடவே
உண்டா? மதிப்பு கிடையாது, மதிப்பு கிடையாது. அன்னைக்கு பொட்டை இலக்கா, பூ இலக்கா, கெட்டின தாலி இலக்கா, இலக்கா மஞ்சள் குழி மறந்து ஆமா கலர் கலரா உடுத்துறாளே பட்டாடை. பட்டாடெல்லாம் உடுத்த முடியாது. அதெல்லாம் மறந்து வெள்ளை சேலையை உடுத்தி விதவையாக இருக்கிறான். மாறுறாள நானும் வெள்ளையதை உடுத்திடுவேன், விதவையாக மாறிடுவேன். வாரதியா முப்பாடு போட்டிடுவேன். அண்ணாவே கோபா அண்ணா மூளைய நான் காட்டுவேன். சம்மதம்னா இப்பமே நீங்க போங்கண்ணா. இதெல்லாம் உனக்கு சம்மதம்னா நீ போனே பார்க்கடலுக்கு. எம்மா எம்மா ஏ பார்வதி, என்ன 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 கூட பிறந்தவன் நான் இருக்கேன், நீ கவலைப்படலாமா? வாயில இந்த வார்த்தை வரலாமா? அபச்சாரம் அம்மா, அபச்சாரம். அப்படி பேசாத பேசாத. எண்ணி 8 நாளைக்குள்ள ஈசன் பகவான் என்று இருந்தார். எங்க இருந்தாலும் ஏடி கொண்டு வந்து உன் முன்னால நிறுத்துவது என்னுடைய கடமை. அந்த அண்ணனுடைய கடமை கடமை அம்மா என்று கோபாலக்கண்ணன் எப்படி அவதாரம் எடுக்கின்றாரானா, எப்படி எப்படி அவதாரம் எடுக்கிறார்? பட்டனாமோ பலுக்க சாத்தி பலுக்க சாத்தி நாமோ பலுக்க சாத்தி பலுக்க சாத்தி நாமோ 27 நாமம் 99 தோதி வர்ணம் போடுவாரா தும்பு செருப்பு மாட்டி கடையாரும் நடிப்பிரமோ கன்று கட்டும் தும்பெடுத்து ஆயநல்ல சிறுவர்களை ஆடு மாடா பத்தி கொண்டோ சீங்குழலை கையில் எடுத்து மாலைக்கும் தடி எடுத்து தடி எடுத்து மாயவன் பயணம் மாறா அக்கன் மாயவன் பயணம் மாறா கொண்டு சீங்குழலை கையில் எடுத்து கோபால கண்ணன் வருகின்றார். அப்படியே காட்டு பக்கம் வராரு. பாலைவனம் எல்லாம் எப்படி இருக்கின்றது? சோலைவனமா பூத்து குலுங்குத புழுங்குத. என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம்? எல்லாம் பகவான் பார்த்த வேலை பகவான் பார்த்த வேலை. அதான் இங்கதான் இருப்பாரு நினைக்கிறேன். அங்கதான் இருப்பாரு. அந்த ஒரு காலத்துல ஆடு மாடு வைக்க இந்த வனத்துக்கு வந்தோம். வந்தமே பாலைவனமாக இருந்தது. ஒரு ஆடு திகைக்கு புல்லு கூட இல்லாம இருந்துச்சு. இப்ப சோலைவனமாக இருக்கின்றது. பூத்து குலுங்குத பூத்து குலுங்குத. ஒருவேளை அத்தான் இங்கதான் இருப்பாரா? இருப்பாரு இருப்பாரு இருக்கலாம். இருந்தாலும் இருக்கலாம். ஆமா அத்தானை எப்படி அழைக்க வேண்டும்? அத்தானை என்ன சொன்னா வருவாரு? பகவானுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும். இசைக்குள்ள மயங்குவாரு. இசை நடனம்னா போதும் தோம் தோம் தாம் தோம்னு ஆடிக்கிட்டே இருப்பாரு. ஆமா தில்லை அம்பலத்துல என்ன நடனம் ஆடியதனால அவருக்கு என்ன பெயரு? தில்லை அம்பலம் நடராஜன். தில்லை அம்பலம் நடராஜா பெருமை நாதனே பரமேசா. தில்லை அம்பலம் நடராஜா பெருமை நாதனே பரமேசா. ஆண்டவன் பகவானுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும். இசைக்கு மயங்குவாரு என்று கோபாலக்கண்ணன் சீங்குழலை வாசித்து எப்படி ஆடு மாடுகளை ஆடச் செய்து அத்தான் பகவானை இழைக்கின்றார். எப்படி எப்படி ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே 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 ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே
பசுவே பசுவே சுவாமி காலத்தில் வைந்து வரும் கருத்த பசுவே